என் தலைவன் இப்போ வந்து நான் விஜய் ரசிகர் தான். பிஜேபியோட போய் கூட்டணி வச்சாலும் நானே ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே போட்ட நாங்கள் அவருக்கு வந்து தப்பான விஷயம் செஞ்சாருன்னா நாங்கள் கண்டிப்போம். கரெக்டான விஷயம் இப்போ வந்து கரெக்டான விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் வந்து தப்பு சொல்கிறதுக்கு சரியா உன் வேலையை பிடுங்கி நான் உனக்கு கொடுக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது டெம்பரரி. நடிகராக இல்லாமல் அவர் ஏதாவது செய்யாமல் இருந்தாருன்னா நம்ம கேட்கலாம். இப்போ நடிகராக இருந்து ஒரு முதலமைச்சராக ஆகிட்டு அவர் ஏதாவது ஒன்று செய்கிறாரு பாருங்க. இப்போ அவர் கஜானாலேருந்து செஞ்சுருப்பார், அரசாங்க இதுலேருந்து செஞ்சுருப்பார். அரசு பண்ணி நிவாரணம் கொடுக்குறதுங்கிறது ஒரு சரியான செயல். எப்படின்னா திறமையை பார்த்து கொடுக்க வேணாம். அது வந்து ஒரு அவங்களுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு என்ன சொல்கிறது, அவங்க குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி. இது வந்து உதவியை தாண்டி இன்னொருத்தவங்களோட வேலையை கெடுக்கிற மாதிரி ஆயிரும். விஜயை பார்க்க வந்து 41 பேர் இறந்ததுக்கு விஜய் வந்து முதல்வர் ஆகிட்ட பின்னால் அவங்களுக்கு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காரு. இது மதுரை கோர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. இது எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது அந்த குறிப்பிட்ட தலைவர் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை அவங்கள மாதிரி பார்க்க வந்ததுக்கு, அந்த பிரச்சார மண்டபம் பார்க்க வந்ததுக்கு அவங்க ஒழுங்காக வந்து அவங்க இது வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஒரு 41 பேர் ஸ்டாம்பில் வந்து இறந்துட்டாங்க. இதை வந்து ஒரு ரீசனாக வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறது எனக்கு ஏதோ சரின்னு தோணலை. ஏன்னா அது வந்து ஒரு நாட்டுக்காகவோ இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க ஒரு சேவை செஞ்சு இல்லை ஒரு பணி செஞ்சு அவங்க இறந்துருந்தாங்கன்னா மேபி அவங்க ஃபேமிலிக்கு நம்ம இழப்பீடு தரலாம். ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, 30 லட்சம் வரைக்கும் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. அதே கொடுத்துருக்காங்க. பட் அது கவர்மெண்ட் வேலை வந்து அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து வழக்கு போட்டு நீங்கள் 41 பேருக்கு நீங்கள் அரசு பண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது தடை போட்டிருக்காங்க. அதை வாதாடி இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதான் நான் அதே தான் சொல்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட்டை தான் வந்து மேபி அவங்களும் வந்து லைக் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மேபி லீகலாக வந்து அவங்க பேசியிருக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ அரசு பணி கொடுத்தது வந்து தவறுன்றீங்க? என் தனிப்பட்ட கருத்து அதுதான். ஒரு நடிகனை வந்து பார்க்க இறந்து போனால் அரசு பண்ணி கொடுக்குறது தவறுன்னு சொல்லிடுறாங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? என்னோட கண் பார்வையில் அரசு பணி கொடுக்கறது தப்பில்லை. ஆனால் அரசு பணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிவாரணம் 41 பேர் இறந்தாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்க ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அரசு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான எத்தனையோ பசங்க வெளியில் வந்து எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு இந்த வேலைக்காக வருஷக்கணக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஆகுனா நாளடைவில் எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்புங்கிறது மாணவர்களுக்கு கம்மியாயிரும். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு கூட்டத்துக்கு போய் இறந்தா நான் அரசு பண்ணி கிடைக்கின்ற மாதிரி ஆகிடும் சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஆயிரும். இப்போ போய் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசு பண்ணி நிவாரணம் கொடுக்குறதுங்கிறது ஒரு சரியான செயல். எப்படின்னா திறமையை பார்த்து கொடுக்க வேணாம். அது வந்து ஒரு அவங்களுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு என்ன சொல்கிறது, அவங்க குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி. இது வந்து உதவியை தாண்டி இன்னொருத்தவங்களோட வேலையை கெடுக்கிற மாதிரி ஆயிரும், அவங்களோட உழைப்பு கெடுக்கிற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு உழைப்புக்கான மரியாதையை கொடுக்க முடியாத அளவுக்கு போயிடும். இதனால என்ன சொல்ல வரேன்னா நம்ம இதுக்கு நிவாரணம் கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு கொடுக்குறங்கிறது வந்து கொஞ்சம் தவறு. அது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து வழக்கு போட்டு இது தடுத்துருக்காங்க. 41 பேருக்கு அரசு பண்ணி தரது வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி செய்கிற செயல் கரெக்டுங்களா? நான் சொல்ல வர விஷயம் வந்து இங்கே வாய்ப்புகள் வந்து தடைப்படும். அதாவது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை வாய்ப்புங்கிறது வந்து தடைப்படும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே மாற்றா அவங்கள்ட்ட அதுக்குண்டான அந்த பணிக்குண்டான திறமை இருக்கான்னு பார்த்து அந்த வேலையை கொடுத்தா அது சிறந்ததாக இருக்கும். கொடுக்கலாம், ஆனால் அவங்க திறமையை பார்த்து கொடுக்கணும் அந்த வேலையை. அரசு பண்ணி கொடுக்குறது தவறுன்றீங்க? அரசு பணி கொடுக்குறது தவறு கிடையாது, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு பார்த்து கொடுக்கலாம். அது வந்து ஒரு சரியான செயலாக இருக்கும். கொடுக்குறது தவறுன்னு நான் சொல்ல முடியாது, முழுக்க தவறுன்னு சொல்ல முடியாது. அது கொடுக்கலாம், திறமையை பார்த்து கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அது ஒரு சரியான செயலாக இருக்கும். ஜட்ஜி வந்து இப்படி சொல்லியிருக்காரு, அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா நான் வந்து ஜட்ஜி வந்து படிச்சிருப்பாரு, அவருக்கு எல்லா நிறைய கேஸ் பார்த்துருப்பாரு. அப்படி இருந்தும் இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அவர் அஸ் ஜட்ஜி அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு நம்ம சொல்கிறோம். ஆனால் அஸ் அ பப்ளிக் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் தளபதி ஃபேனான்றதுனால நான் சொல்லலை, நான் தனிப்பட்ட முறையில் இப்போ இறந்துட்டாங்க, அதுக்கு நடிகரை பார்த்து வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு விஷயம் நடந்துருச்சு, செத்துட்டாங்க. இப்போ வந்து அவர் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம எதுவும் தப்பாக சொல்லப்படுறது கிடையாது. இப்போது அஸ் அ கவர்மெண்ட்டு வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். சரி ஓகே, அஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், அதிலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, கவர்மெண்ட்டு கஜானில் எடுத்து அதை பண்ணாரா அதை பண்ணலையா நமக்கு தெரியல. அந்த ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு செய்வோம், அதை வந்து அதுக்கு செய்யும் போது சரி ஓகே நம்ம கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவோம் நம்ம அப்படின்னும் போது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்குறது கரெக்டுன்னு சொல்கிறீங்க? அந்த 41 குடும்பத்தை ஒரு தத்து எடுத்துக்கலாம்ல, ஏன்னா இவர் உச்சபட்ச நடிகர். நீங்கள் சொல்ல எடுப்பாருன்னு சொல்ல வரேன், தத்து எடுக்காமல் போக மாட்டார். ஏன்னா அந்த அரசு வேலை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க, அதுவே போதும். ஆனால் அந்த அரசு வேலை கொடுத்தாரு பாருங்க, அது ஒரு பெரிய லெவலு.
இன்னும் அரசு வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கேன்சல் பண்ணிட்டாங்க பாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு அதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வந்து கண்டிப்பாக இந்த அரசு வேலை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக விட மாட்டார். ஏன்னா இப்போ எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அந்த தன்னை பார்க்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அவருடைய மனசு எப்படி வலிக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கும் தெரிய வருது இப்போது. அதை கண்டிப்பாக செய்வார். ஆனால் வந்து கேன்சல் பண்ணதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும். இல்லை டெல்லியில் மேல்முறையீடு போட்டிருக்காங்க. இது ரீகன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் கேன்சல் ஆகுமா இல்லை அரசு பண்ணி தருவாங்க? இது பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஓகே தலைவரை, கேன்சல் பண்ணனாலும் ஓகே தான். புரியுதுங்களா? இப்போது அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த அரசு வேலை போயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஃபீல் பண்ண போகிறதுனா என்ன, ஐயோ கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படி பண்ண போகிறது. அதுக்கும் மேலே அரசாங்க வேலைக்கும் மேலே ஒரு 100 ரூபாய் விஜய் அவர் கையால் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தான் நாங்கள் நினைப்போம். அதை வாங்குகிற மக்களும் நினைப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் வேலைன்ற போது அவங்க வந்து மன நிறைவு கிடைக்குது. கவர்மெண்ட் வேலை நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கோசரம் அதுக்காகவே தன் வாழ்நாளே பாதி அர்ப்பணிக்கிறாங்க. 41 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நம்ம எஜுகேஷன் லெவலில் நம்ம ஹையில் இருக்கோம் அப்படின்னும் போதே பார்க்குறீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஈபியில் டிஎன்இபி அப்படின்னா அதுவும் கவர்மெண்ட் வேலை தான். எங்கள் அப்பா படித்தது கிடையாது, எக்ஸாம் மேதது கிடையாது. அந்த காலத்தில் சொல்கிறேன் நான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான். எங்கள் அப்பா இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அவர் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு? அவர் எந்த ஒரு எக்ஸாம் எழுதலை. அவருக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சத்துணவு வேலை, நம்ம டிஎன்இபி வேலை எங்கள் ஊரில் பண்ணாங்க. அது மாதிரி தான் இப்போயும் நம்ம பார்க்கணும். அது வந்து கவர்மெண்ட் வேலைன்னா ஐயோ படித்தவங்களுக்கு நம்ம கிடைக்கலையே அப்படின்னும் போது, நான் படிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டோரில் ஒரு இன்சார்ஜாக இருக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நானும் தான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். நான் போய் எம்எட் இப்போ படிச்சுட்டு நான் இங்கிலீஷ் டீச்சராக போயிருக்கலாமே, நான் ஏன் போல்? அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. தவிர நம்ம வந்து அந்த மக்களுக்கு என்ன கிடச்சிருக்கு இப்போது அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் கேன்சல் பண்ணும்போது நீங்கள் அரசு வேலை கொடுத்ததை விட அதை கேன்சல் பண்ணாங்க பாருங்க, அப்போ அவங்க வலி இருக்குது பாருங்க, அந்த வலியை விட இறந்து போனாங்க பாரு, அந்த வலி கொஞ்சம் நான் கம்மி தான் சொல்லுவேன். நான் கேன்சல் பண்ணதோ வலி வந்து அதிகமாக இருக்குன்றீங்களா? அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் அதுவும் ஒரு லெவல் தான். சரிங்களா? ஏன்னா அந்த குடும்பத்துக்கு தான் ஒரு குடும்பத்துக்கு வந்து 35 லட்சம் வரைக்கும் நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது கொடுத்தோம். நம்ம கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். தவிர நம்ம வந்து எப்பயுமே வந்து அதாவது நம்ம ஒரு கண்ணு பார்க்குறோன்னா அது ஒரு நல்ல ஒரு கண்ணை பார்த்து இருந்துச்சுங்களா, அது எதாக இருந்தாலும் தவிர ஒரு 20 பேர் பேசுவாங்க, இன்னொரு 15 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே பரவாயில்ல இறந்துட்டாரு, அவர் ஆட்சியில் வந்தோடனே ஏதாவது ஒன்று செய்கிறாரு, அரசாங்க கஜானிலேருந்து தராரு, பரவாயில்ல ஓகே விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தவன் எண்ணுறான் பாருங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது நல்ல விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஆனால் அரசு பண்ணி கொடுக்குறது நல்லதுன்றீங்க. அரசு பண்ணி கொடுக்குறது நல்லது தான் தெரியல. இதெல்லாம் என்ன கெட்டது ஆகிட போகுதுன்ற நான். இதனால் ஏதாவது காசு ஏதாவது செலவாகிட போகுதா சொல்லுங்கள்? இத்தனை வருஷமாக எவ்வளோ காசு செலவாகிக்கிறது. ஒரு அரசு பணி ஒரு 31 குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்குற டைமில் கொடுக்குறேன்னு சொல்கிற போது எவ்வளோ செலவாகிட போகுதுன்ற நான். அந்த மக்கள் சந்தோஷம் தான் பண்ணுவாங்க கண்டி, யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க தவிர. ஆனால் அவருக்கு எதிராக இருக்கவங்க கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க, இது தப்பு தவறான விஷயம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நம்ம வேலை இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பகுத்தறிவு அதிகமாக உடையவனாக இருப்பான். சரிங்களா? என்னடா நான் இவ்வளோ படிச்சுட்டேன், எனக்கு அரசு வேலை கொடுக்கல, ஒருத்தன் போய் இறந்தான் அவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான் பாரு, அது தப்பான விஷயம் தலைவர். அது யார் விஷயம் பார்த்தீங்கன்னா கரூர்குள மக்கள் மட்டும் தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடிகனை போய் செத்துட்டான், அரசு வேலை கொடுக்குறது தவறுன்னு தான் சொல்கிறாங்க. தவறுன்னு சொல்கிறாங்க தலைவர். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தவறாக தோணுது தவிர. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே, அந்த கம்மி பேர் சொல்கிறான் பாரு, அவன் எதுவும் நம்ம கன்சிடர் பண்ணது தவிர. இப்போ ஒரு 100 பேர் அரசு வேலை கொடுத்தது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க, அவனை நம்ம பார்க்கணும். சரி ஓகே, அந்த ஒரு கஷ்டப்படுற மனசு இருக்குது தவிர. ஒரு நடிகரை பார்த்து வந்து செத்துட்டாங்க, அது ஓகே, அதை விட்டுருங்க, அது கேன்சர். அவர் நடிகராக இல்லாமல் அவர் ஏதாவது செய்யாமல் இருந்தாருன்னா நம்ம கேட்கலாம். இப்போ நடிகராக இருந்து ஒரு முதலமைச்சராக ஆகிட்டு அவர் ஏதாவது ஒன்று செய்கிறாரு பாருங்க. இப்போ அவர் கஜானாலேருந்து செஞ்சுருப்பாரு, அரசாங்க இதுலேருந்து செஞ்சுருப்பாரு. அவர் கஜானா இருந்து நீங்கள் செஞ்சுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 3 மாத கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ஏதாவது பார் ஏதாவது புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாரா, இல்லை வேற தப்பான விஷயத்துக்கு ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கிறாரா, இல்லை அதையும் பார்க்கணும் தவிர. இப்போது கடன் வாங்கிட்டு இப்போ எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். நம்ம தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ நானே விஜய் ரசிகராக இருந்தாலும் அவர் வந்து விஜய் தப்பான விஷயத்துக்கு ஏதாவது துணை பண்ணாரான்னு நம்மளே போய் கேட்கணும், அதுதான் உண்மையான ரசிகர். இப்போ நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டாங்க தவிர, இப்போ உங்கள் தலைவர் பிஜேபி கிட்ட போயிட்டாருன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், என் தலைவன் இப்போ வந்து நான் விஜய் ரசிகர் தான், பிஜேபி கிட்ட போய் கூட்டணி வச்சாரா நானே ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னேன் நான். அப்படியே போட்டேன் நாங்கள் அவருக்கு தப்பான விஷயம் செஞ்சாருன்னா நாங்கள் கண்டிப்போம். கரெக்டான விஷயம் இப்போ வந்து கரெக்டான விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு,
அதனால் நாங்கள் வந்து தப்பு சொல்கிறதுக்கு முடியாது. ஆனால் பல பேர் தப்பு சொல்லுவாங்க. பட் கரூரில் இறந்துட்டாங்க, அவருக்கு அரசியலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து நாங்கள் வந்து தப்புன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். அதை நீங்கள் ஏன் அப்படி தடுத்தீங்க, அதை விட்டு போயிருக்கலாமே. அது விட்டுட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு சார். இப்போ 31 பேர் தானே, ஏன் 37 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 37 பேருக்கு வந்து நீங்கள் படித்தவங்களுக்கு சீக்கிரமாக தரதான் போகிறாரு, தராமல் போயிட போகிறாரு சொல்லுங்கள். இந்த இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க தான் போகுது. இப்போவே நம்ம பார்த்துறோம் எவ்வளோ விஷயத்தில் வந்து பணி நியமன ஆணை கொடுத்துட்டாங்க. அதில் ஏதாவது கேன்சல் பண்ணாங்களா? கேன்சல் பண்ணல. சரி ஓகே, கரூரில் சேர்த்துட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, சரி விட்டுருங்க. நீங்கள் திருப்பி நீங்கள் கேன்சல் கூட பண்ண தேவையில்லை. பட் விஜய் செய்வார் அவருக்கு, அவ்வளோதான். அதான் நான் கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க, கோர்ட்டு மூலிமா போயிட்டு எடுத்துட்டீங்க, தேவையில்லை, விட்டுருங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது கவர்மெண்ட்டில், இது ஒரு டெம்பரரி ஜாப் தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது, கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸ் we can give, no problem. அரசு பண்ணி கொடுத்தது சரின்னு சொல்கிறீங்க. ஒரு நடிகனை ஆனால் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா நடிகனை பார்க்க வந்து 41 பேர் இறந்ததுக்கு நீங்கள் எப்படி அரசு பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நடிகன்னு பார்த்து அதெல்லாம் தவறானது. சரிங்களா? ஒரு பப்ளிக் வந்து கேதர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அக்கேஷனுக்காக, ஒரு 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 கூட்டத்துக்காக. போலீஸ் அதில் வந்து நிறைய லூப் ஹோல் இருக்குது. சரியா? ஒரு விபத்து கேட்டகரியில் தான் அது கன்சிடர் பண்ணணும். சரியா? நடிகனை பார்க்க வந்தாங்க, மரத்து மேலே ஏறினாங்க, அதெல்லாம் வந்து வாதத்துக்கு சம்மதம் இல்லாத, தேவையில்லாதது. எல்லாரும் கூடி ஒரு கேதரிங் நடந்திருக்காங்க. அதுக்கு இப்போ இறந்தது பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுத்துருக்காருங்க. இப்போ மேற்கொண்டு அரசு பண்ணி கொடுக்குறது சரி எப்படி சொல்றது? சரிதான். அதாவது ஏன்னா இதுக்காகவே நிறைய பேர் உட்காந்து படிச்சு டிஎன்பிசி எக்ஸாம் கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது எப்படின்னா மற்றவங்க கிடைக்கிற வேலையை பறிச்சுட்டு கொடுத்துக்கிற மாதிரின்னா பரவாயில்ல. இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறது. சரியா? உன் வேலையை பிடுங்கி நான் உனக்கு கொடுக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது டெம்பரரி போஸ்ட் தான். இது பெருசாக ஒன்றும் தடை பண்ணோம், கேன்சல் பண்ணோன்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 41 பேர் வந்து ஒரு தத்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தத்து எடுத்திருக்குன்னு தான் சொல்கிறாரு. மற்றதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, இன்சூரன்ஸ் செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நிதி கொடுத்துருக்குறாங்க. டீப்பாக இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு வெளியே தெரியல, நியூஸ் பெருசாக வரல. ஆனால் பட் பண்ணுறாங்க. ஃபேமிலியும் எதுவும் அப்போஸ் பண்ணல இது வரையும். எல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. அரசு பண்ணி கொடுத்தது வந்து சரிதான் சொல்கிறேன். சரிதான், தப்பு இல்லை. இது வந்து என்ன, எதனால் அப்படி கோர்ட்டு தடை போடுறாங்கன்னு தெரியல. பட் ஜென்ரல் பப்ளிக்காக யோசிச்சா சரிதான். மற்றவன் ஜாபை ஒன்றும் பிடிங்கி கொடுக்கல, அவங்க நார்மலாக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது டெம்பரரி போஸ்ட்டு தான், அது ஒன்றும்